ஓம் நமோ வெங்கடேசாய. சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலில் பெரியாழ்வார் திருநட்சத்திரம் ஆனி சுவாதி. பெருமாள் கருட சேவை. நரசிம்மர் சுவாதி என்பதால் அவரை பிரதர்ஷனமாக வந்து சேவை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனி சுவாதி. இந்த பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் என்று வழங்கப்படுபவர். விஷ்ணுவுக்கு, அதாவது பெருமாள் சித்தத்தில் இவரும் இவருடைய சித்தத்தில் பெருமாளுமாக சதா சர்வகாலமும் பெருமாளுக்கே புஷ்ப கைங்கரியம் செய்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்து ஆண்டாளை பெருமாளுக்கு அளித்த ஒரு மகிமை இவருக்கு உண்டு. 461 பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இவருடையது. பாண்டிய மன்னனின் வேதம் சம்பந்தமான சந்தேகத்துக்கு விடையளிக்கும்படியாக பெருமாள் வடபத்ர சாயி ஸ்ரீவில்லிபுத்தூரில் இவர் கனவில் தோன்றி அனுகிரகித்ததால் அதை நாராயணன் தான் பரம்பொருள், அவரை அடைவதே மறுமைக்கு வழிவகுக்கும், இம்மையிலும் அவரையே நம்ம நினைக்க வேண்டும் என்று 461 பாடல்கள் பாடினதை அரச மரியாதையோடு பாண்டிய மன்னன் அனுப்பி வைக்கிறார். அதை காண பெருமாள் கருட சேவையில் ஆனந்தத்தோடு எழுந்தருளும் காட்சியை தான் இது நமக்கு இன்றும் நடைமுறையில் சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர்க்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே. அடிமை தொண்டர்களாம் எங்களுக்கெல்லாம் உனது உறவால் ஏற்படக்கூடிய இந்த தொடர்பு, உன் அனுக்கிரகம், எங்களுடன் நீயும் திருமகளோடு சேர்ந்து சேவிக்கும் இந்த சேவைக்கான பாக்கியம் அழிவின்றி பல ஆண்டாண்டு காலத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று பல்லாண்டு பாடுகிறார். இந்த சேவை மிக அற்புதமான சேவையாகும். இப்படி நாம் உணர்ந்து ஒவ்வொரு சேவையும் சேவிக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான பலன் புரிந்து செய்யும் பொருள் உணர்ந்து நாம் அதை சேவிக்கும் பாக்கியம். இங்கு இருக்கக்கூடிய அத்தியாபக கோஷ்டியினர் நித்தியப்படி இதை சேவித்து கொண்டிருக்கிறார்கள்.